ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்திற்கான நுழைவு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆசியாவிலேயே பெரிய பேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மறுபடியும் பயணிகள் நலன் கருதி திறக்கணுங்கிறத மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மீன் சமயத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கான நுழைவு கட்டணம் 150 ரூபாயிலிருந்து 500 ரூபா உயர்த்துவதாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிவிசி நிறுவனத்தோட ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. அதுவும் உயர்த்தக்கூடாது. ஏன்னா 150 ரூபா இருக்குது. இப்போ அரசு ஒரு கட்டண உயர்வு பண்ணாங்கன்னா 150 ரூபாங்கிறது ஒரு 170 ரூபா பண்ணோம், 200 ரூபா பண்ணோம், அதை உயர்த்த கொடுக்குறாங்க ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம போக்குவரத்து துறையில் எல்லாரும் தெரிஞ்சது தான். அதில் எல்லாம் ஆன்லைனில் ஆக்கணும். அதில் உள்ள நம்ம காலதாமதம், இந்த ஏஜென்சி இடைத்தரகர்கள் தவிர்க்கிறதுக்காக அதை எல்லாம் ஆன்லைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்.